கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். இப்பொழுது நாம் தேவ செய்திக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கொண்டு வழி நடத்துவதாக. ஆண்டவரே, இம்மட்டும் உடைய கிருபை எங்களை வழி நடத்தினது. ஜெபத்திலே உடைய கரம் கொண்டிருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தையை நீர் எங்களிடத்திலே கொடுப்பீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 4வது வசனம் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும். தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் இந்த மாதத்தை நம்மளுக்கு சத்தியமாதமாய் கொடுத்து, சத்தியம் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் ஒவ்வொரு ஜெபத்தையும் ஏறெடுத்து வருகிறோம். சத்தியம் என்கிற தலைப்பின் கீழாய் ஜெப குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். சத்தியம் என்கிற தலைப்பின் கீழாய் தேவ செய்தியை நாம் கேட்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதுல அநேக காரியங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதே போலதான் இன்றைக்கும் இப்பொழுதும் நாம் இந்த சத்தியத்தை குறித்ததான அல்லது சத்தியம் என்கிற ஒரு தீமின் கீழாக ஒரு காரியத்தை குறித்து நாம் தேவ சமூகத்திலே தியானிக்க போகிறோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது: அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். இங்க வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, அவர் சத்தியம் உள்ளவராய் காணப்படுகிற தேவன், அவர் நமக்கு எப்படியாய் வெளிப்படுகிறாராம்? அவர் பரிசயம் உள்ளவராய் காணப்படுகிறார். இங்க ரெண்டு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அவருடைய சத்தியம் எப்படி காணப்படுதாம்? பரிசயமும் கேடகமும் ஆகும். அப்ப இங்க பரிசயம் என்றால் என்ன, கேடகம் என்றால் என்ன அர்த்தம் என்று முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நீங்க வேதாகமத்திலே ஆக்சுவலா நீங்க மேலோட்டமாய் நாம் பார்த்தோம் என்றால், இந்த பரிசை கேடகம் என்பது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை காண்பிப்பதை போல காணப்படலாம். கேடகம் என்றால் நமக்கு நன்றாய் தெரியும், அது ஒரு ஷீல்ட். அது ஒரு அந்த போருக்கு போகும் பொழுதோ யுத்தம் பண்ணும் பொழுதோ அந்த ஒரு ஷீல்டா பயன்படுத்துகிறதா இந்த கேடகம் என்று நம்மளுக்கு தெரியும். அதே போலதான் இந்த பரிசயமும் காணப்படுகிறது. ஆனால் இந்த பரிசயத்திற்கும் கேடகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது ரெண்டும் ஒரே காரியம் அல்ல, அது ரெண்டும் வித்தியாசப்பட்டதாய் காணப்படுது. ஏனென்றால் நீங்க 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,86,000 பேரும் என்று நாம் பார்க்க முடியும். அப்ப இங்க பரிசயம் என்பது வேறு, கேடயம் என்பது வேறு. ரெண்டுமே யுத்தத்துக்கு பயன்படுத்துகிறதா. ரெண்டுக்கும் பேர் ஷீல்ட் என்றுதான் சொல்லப்படுது. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கேடயம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது கேடயம் என்பது நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்துல படித்து பார்க்கும்போது பக்லர் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேடயம் என்பது ஒரு சின்ன சைஸ்ல கைக்கு அடக்கமா இருக்கிறது. அதோட மொத்த சைஸே அதிகபட்சம் 15 இருந்து 45 சென்டிமீட்டர் தான். குறிப்பா சொல்ல போனா 1.5 அடி, அதிகபட்சம் 1.5 அடி தான். அதாவது உங்க கையை நீங்க முழங்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த உங்களுடைய நடு விரல்ல இருந்து மேல உச்சியில இருந்து உங்க முழி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபோராம்ஸோட முழி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம்? அது 45 சென்டிமீட்டர் வரும். அந்த 45 சென்டிமீட்டர் அவ்வளவு சின்னதாய் காணப்படுகிறது தான் கேடயம். இந்த கேடையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அது நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, யாராவது நம்மளை தாக்க வரும் பொழுது இந்த கேடயம் எப்போ கொண்டு போவாங்கன்னா, யுத்தம் இல்லாத பொழுது, அல்லது வேற இடத்துக்கு வேவு பார்க்க போகும் பொழுது, வேற இடத்துக்கு தூது அனுப்பும் பொழுது, அல்லது ஒட்டு கேட்கும் பொழுது, இந்த காரியங்கள் போது தங்களுக்கு பக்கத்துல அல்லது தங்களுடைய முதுகில வைத்து கொண்டு போவதை நான் பார்க்க முடியும். நீங்க கோலியாத்தை குறித்து 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல படித்து பார்த்தோம் என்றால்,
அந்த வசனம் சொல்லுகிறது அவன் கேடயத்தை, வெண்கல கேடயத்தை தன் தோளிலே வைத்துக் கொண்டு நாம் பார்க்க முடியும். அப்ப கேடயம் என்பது ஒரு சின்ன அர்த்தம் அல்லது ஒரு சின்ன வட்டமா இருக்கிறது. ஒரு 1.5 அடி அவ்வளவுதான் இருக்கும், 45 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே போல இந்த கேடயம் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அருகில் இருக்கிற எதிராளியை தாக்குவதற்கு. இப்ப திடீர்னு ஒரு எதிராளி வந்துட்டான், அவர் நமக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான், ஒரு 2 அடி 1 மீட்டர் தூரத்துலதான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் கத்தி எடுத்துட்டு நம்மளை வெட்ட வரும் பொழுது, தாக்க வரும் பொழுது பயன்படுத்துகிறதா இந்த கேடயம். அது கைக்கு அடக்கமா இருக்கும், உங்களுடைய முன்ன கையில அது மாட்டிக்கொள்ளுகிறதாய் காணப்படும். இரண்டாவதாக இந்த கேடயத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த சின்ன கேடயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அது கத்தியின் முனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. இதுதான் கேடயம் என்று வேதம் சொல்லுங்க. அதனாலதான் ஒரு 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 8வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பென்யமீனிலே கேடயம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற. கேடயம் பிடித்து, ஏனென்றால் கேடயம் சின்னதா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். அதை பிடிச்சுக்கிட்டே வில்லை கூட நீங்க நாணேற்றி, அதாவது அம்ப வில்லுல வச்சு நீங்க நாணேற்றி வெயிட் பண்ணி காத்திருக்க முடியும். அப்படிப்பட்ட சின்னதுதான் இந்த கேடயம். ஆனால் பரிசயத்தை குறித்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், பரிசயம் என்பது வேறு. பரிசயம் என்பது எப்படிப்பட்டதாம், அது ஒரு ஷீல்டு தான். ஆனா அதனுடைய ஹைட் மட்டுமே குறைந்தது, அதிகபட்சம் 4 அடி ஹைட்டுக்கு இருக்குமா. 36 சென்டிமீட்டர்ல இருந்து 48 சென்டிமீட்டர் வரை ஹைட்ல இருக்கும். நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது அதிகமாய் நீங்க அந்த காலத்து யுத்தங்களுக்குரிய பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆளுடைய 3/4 ஹைட்டுக்கு ஒரு ஷீல்டு கொண்டு வருவாங்க. அது பேர் தான் பரிசயம். கேடயம் என்பதை நீங்க பார்க்கணும்னா, இங்கிலாந்து நாட்டுக்குரிய அந்த யுத்த வீரர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த முந்தி துப்பாக்கி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் கத்தியை வச்சு சண்டை போட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கையில சின்னதா ஒண்ணு பிடிச்சிருப்பாங்க, ரைட் சைடு கையில ஒரு நீளமான கத்தியை பிடிச்சிருப்பாங்க. அதுதான் கேடயம். ஆனா பரிசயத்தை குறித்து நாம பார்க்கிறேன், இன்னைக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா அது பரிசயம் என்று அழைக்கப்படும். அது கேடயம் கிடையாது. ஏனென்றால் அது 3 அடி ஹைட்ல இருந்து 4 அடி ஹைட் வரைக்கும் இருக்கும். அப்ப பரிசயம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு 4 அடி ஹைட்டுக்கு இருக்கும். அந்த பரிசயத்தை, அந்த ஷீல்டை நீங்க என்ன செய்யலாம்னா, அதை தரையில ஊனி வச்சு அதை வச்சு ஒரு கோட்டை மேல, ஒரு கோட்டையை போலோ அல்லது ஒரு பாதுகாப்பை வச்சு அதை வைத்து நம்ம யுத்தம் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த பரிசயம் எப்படி நம்மளை பாதுகாக்கும் என்றால், பரிசயம் யாரிடத்துல இருக்கோ அவங்க அதை ஒரு தடுப்பாய் வைத்துக் கொள்வார்கள். ஈட்டி வரும் பொழுது, அம்பு எறியும் பொழுது, பாறைகள், அந்த காலத்துல பாறைகளை கவன்ல வச்சு எறிந்து யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி அந்த பாறைகள், சின்ன சின்ன பாறைகள் உருண்டு வரும் பொழுது இந்த பரிசயம் தான் அதுக்கு நடுவுல இருந்து தடுக்கும். இந்த பரிசயத்துக்கு அப்படியே ஒரு கோட்டை மாதிரி, ஒரு தடுப்பு மாதிரி வச்சு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு யுத்தம் பண்ணுவாங்க. மூன்றாவதாக, இந்த பரிசயத்துடைய பண்பை நீங்க பாத்தீங்கன்னா, இது தூரத்திலிருந்து தாக்குகிற எதிராளிகளை மேற்கொள்வதற்காக, பக்கத்துல இருக்கிற எதிராளிகளை மேற்கொள்வதற்கு கேடயம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பரிசயம் என்பது கண்ணுக்கு தெரியாத அல்லது மறைமுகமாய் தாக்குகிற அல்லது தூரத்திலிருந்து பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்து தாக்குகிறதுல நம்மளை தப்புவிக்க வைக்கிறதான், அதிலே தடுக்க பயன்படுத்தப்படுகிறதான் இந்த பரிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வரலாறும் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். அம்பு, ஈட்டி, பாறைகள் அல்லது நெருப்பு பந்துகள், இது போன்ற காரியத்திலிருந்து. இப்ப மாடர்ன் உலகத்துல நம்ம பார்த்தோம்னா, இந்த ஷீல்டு அதை இந்த காலத்துல ரியோட் ஷீல்டு என்று அழைக்கிறார்கள். ரியோட் ஷீல்டு தான் இந்த காலத்துல போலீஸ் மற்றும் ஆர்மியில பயன்படுத்தப்படுது. இந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப வெயிட் கிடையாது. ஆனா அது ஒரு ஃபைபர், ஒரு பிளாஸ்டிக்ல உருவாக்கப்பட்டது. ஆனா அதனால புல்லட் மற்ற காரியங்களை தடுக்க முடியும். நீங்க போலீஸ்காரங்க வச்சிருக்கிறத பார்க்க முடியும். கண்ணாடி போன்ற ஒரு ஷீல்டு வச்சிருப்பாங்க. அது பார்க்க கண்ணாடி தான், ஆனா அது ஒரு ஃபைபர் மூலமா உருவானது. அது கூட எந்த ஒரு பெரிய பொருளும் நுழைய முடியாது. அப்படிப்பட்ட காணப்படுகிறது தான் இந்த பரிசயம். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்படுகிறதாம், அது ஒரு பரிசய போல காணப்படுகிறதாம். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில பரிசயமாய் காணப்படுகிறது. அப்ப பரிசயம் என்றால் என்ன? தூரத்திலிருந்து வருகிற ஆபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது. தூரத்திலிருந்து நமக்கு கண்களுக்கு புலப்படாத, நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாத காரியத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பதும் அல்லது அதை தடை செய்வதுதான் இந்த பரிசயமாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறதா? நாம் கண்களால் பார்க்க முடியாததும் சத்ருவினால் எய்யப்படும் எல்லா அம்புகளுக்கும் ஈட்டிகளுக்கும் தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களிலிருந்து நாம் எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையில வருகிற சத்துருவினால் வருகிற எல்லா யுத்தங்களில் இருந்தும், எல்லா ஈட்டிகளில் இருந்தும், எல்லா அம்புகளில் இருந்தும் எப்படி நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? நமக்கு பரிச்சயம், கர்த்தருடைய வார்த்தை பரிச்சயமாய் காணப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் சத்ருவானவன் யுத்தம் செய்கிறானோ, எப்பெல்லாம் நமக்கு தெரியாத ஆயுதங்களை எய்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த பரிச்சயம் தான் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்குகிறதும் பாதுகாக்கிறதுமாய் காணப்படுகிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை பரிச்சயம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஜெயம் பெறுவதற்காக மாத்திரம் நாம் பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களை மேற்கொள்வதற்காக மாத்திரம் நாம் பயன்படுத்துகிறாய் அந்த எண்ணத்தோடு நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களும் அது நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது என்கிற உணர்வோடு நாம் காணப்படுவோமாக. அநேக தேவ பிள்ளைகள் நாம் எப்படி காணப்படுறோம்? ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு யுத்தம் வரும் பொழுது, ஒரு அம்பு எய்யப்படும் பொழுது, ஒரு ஈட்டி எய்யப்படும் பொழுதுதான் நம்ம தேவ வார்த்தையை சொல்றோம். ஐயோ ஆண்டவரே, நான் ஈட்டியினால குத்தப்பட்டுட்டேன், அவர்களுடைய வார்த்தையினால் என்னுடைய இருதயம் தாக்கப்பட்டு விட்டது, அந்த சத்ருவின் செயல்களினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் அழுது புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த அம்பும் அந்த ஈட்டி நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதும் இந்த சத்தியம் அது நடுவாய் இருந்து தடை செய்கிறதாய் காணப்படுது. அப்ப அது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வருவதற்கு முன்பாகவே நாம் தேவ வசனத்தை நமக்கு பரிச்சயமாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பரிச்சயமாய் வைத்து அதன் பின்பாக நாம் ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பரிச்சயத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அதற்கு பின்பாக அதை தரையிலே ஊனி வைத்து அதற்கு பின்பாக மறைந்திருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தைக்குள் பின்பாக நாம் மறைந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளை அவர்கள் எதற்பின்பாக மறைந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வசனத்துக்கு பின்பாக. இந்த நாட்களிலே உலகத்திலே அநேக போராட்டங்கள் வருகிறது. சத்ருவானவன் வித்தியாசமான வழிகளிலே, நாம் புரிந்து கொள்ள முடியாத வழிகளிலே அவன் யுத்தம் செய்கிறவனாய் காணப்படுகிறான். தவறான போதனைகள், தவறான உபதேசங்கள், தவறான வார்த்தைகள், தவறான காரியங்கள். இன்னொரு பகுதியிலே இப்படியெல்லாம் நீங்க மனுஷர்களா இருக்கிறோம், இதை நம்ம செஞ்சே ஆகணும் என்கிற கட்டாயத்தின் பகுதியிலே அவன் சத்ருவானவன் நம்மளை ஜெயிக்கிறவனாய் காணப்படுகிறான், அல்லது நம்மளை மேற்கொள்ள புறப்பட்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். அப்ப நாம் எப்படி காணப்பட வேண்டும்? நாம் கர்த்தருடைய பரிச்சயத்திற்கு பின்பாய் ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் மாத்திரம் அல்ல, அவருடைய வசனத்திலே எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்க இயேசுவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர் 40 நாள் உபவாசத்துல இருக்கும் பொழுது அவர் சரீரம் சோர்ந்து போனது. குடிக்கவும் இல்லை, புசிக்கவும் இல்லை, பக்கத்துல யாருமே இல்லை, எந்த மனுஷனும் பக்கத்துல இல்லை. அப்படியே மையான அமைதியா இருக்கிற வனாந்திரம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ளாக ஒரு விருப்பம் வந்தது. என்ன விருப்பம் என்றால், டேடி யூஸ்வலா அவங்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் ஜோமுனுவேன்னு சொல்லி நிறைய பிரசங்கத்துல சொல்லிருக்காங்க. நான் கண்ணார பார்த்திருக்கேன். அடிக்கடி போவாங்க, தனியா போய் அங்க பக்கத்துல இருக்க முள்ளு வெளிகளா இருக்கும், அந்த ஏரியால யாருமே இருக்க மாட்டாங்க, பக்கத்துல வீடுகளும் இருக்காது. அப்படி இருக்கிற அந்த காட்டுக்குள்ள போய் அவங்க ஜோம் பண்ணுவாங்க. அப்ப நிறைய தெய்வ வெளிப்பாடு கிடைக்கும், தெய்வ ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு என்று சொல்லுவாங்க. சோ அதை கேட்டு எனக்குள்ளாக ஒரு வாஞ்சை வந்தது. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ளாக என்ன வாஞ்சை வந்துச்சுன்னா, நம்மளும் முள்ளு பகுதியா இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள யாருமே இல்லாத, பக்கத்துல வீடே இல்லாத பகுதியில போய் நம்மளும் ஜெபிக்கணும். அது எப்படி இருக்கு, அந்த அனுபவம் எப்படி இருக்கு என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி போனேன். நாங்க இருக்கிற வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, அப்ப டேடி மினிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. அப்ப நான் மட்டும்தான் தனியா வீட்டுல இருந்தேன். அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி நம்ம இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எங்க வீட்டுக்கு பின்னாடி, நாங்க முந்தி இருந்த வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முள்ளுக்காடு, அதுல கல்குவாரி இருக்கிற இடங்கள். அந்த இடத்துல அதிக ஆள் நடமாட்டம் இருக்காது. எப்பயாவது ஒருக்க ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க, எப்பயாவது ஒருக்க அந்த சைடு நடந்து போவாங்க, அவ்வளவுதான். பட் மேக்சிமம் அந்த சைடு ஆட்களே இருக்காது. ஏன்னா அது ஆக்டிவா இருக்கிற குவாரி கிடையாது, அது சும்மா தண்ணிக்காக மற்ற காரியங்களுக்காக பயன்படுத்துகிற இடம். சரின்னு சொல்லிட்டு அங்க போய் நான் உட்காந்து ஜெபிப்போன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போயாச்சு. போய் உட்காந்து கொஞ்ச நேரத்துல ஒரு 2 நிமிஷம் தான், எனக்கு அதிகபட்சம் 1 இருந்து 2 நிமிஷம் தான் எனக்குள்ளாக அப்ப வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. பக்கத்துல சுத்தி யாருமே கிடையாது. ஆனா அங்க இருக்கிற அமைதி, அது புதுசா இருந்ததுனால
அது அப்படியே மனதுல ஒரு வித்தியாசமான சத்தங்கள், வித்தியாசமான ஒரு உணர்வு கொடுக்க ஆரம்பித்தது. ஒரு கலக்கம் வர ஆரம்பித்தது. ஆனா எதை குறித்தும் பயம் கிடையாது, எந்த ஒரு பயம் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற அமைதி, அந்த அமைதியே நம்மள அங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போனது. கொஞ்ச நேரத்துல அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். நானும் ஜெபித்து பார்த்தேன், 5 நிமிஷம் ஜெபிச்சு பார்த்தேன். கண்ணை மூடுவேன், கண்ணை மூடினா கொஞ்ச நேரத்துல திறந்துருவேன். ஜெபிக்கணும்னு நினைச்சா அங்க இருக்கிற அந்த அமைதி என்ன இப்படி இருக்கு என்கிற எண்ணம் தான் எனக்குள்ள வந்தது. ஜெபிக்க முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எனக்கு சாதாரண எனக்கு இப்படி இருக்கு என்றால், வனாந்தரத்துல காணப்பட்ட கிறிஸ்து எவ்வளோ பெரிய சோர்வுல காணப்பட்டிருப்பார். அவர் பக்கத்துல யாரும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, யாரும் அவரை தாங்குவதற்கு யாரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, சத்ருவானவன் சோதித்து சென்ற பின்பாக தான் தேவன் தூதர்களை அனுப்பி அவனுக்கு பணிவிடை செய்தார் என்று வசனம் சொல்லு. அப்ப அதுவரைக்கும் அவருக்கு பணிவிடை செய்ய தூதர்களும் கிடையாது. அவ்வளவு மையான அமைதியா இருக்கிற வனாந்தரத்துல அவர் சோர்வோடு இருக்கும் பொழுது சத்ருவானவன் அவரை வஞ்சிக்கும்படியாய் வருகிறான். எப்படி ஏவாளையும் ஆதாமையும் உலத்தள்ளும்படியாய் வஞ்சிக்கும்படியாய் வந்தானோ, அதே போல 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவை வஞ்சிக்கும்படியாய் அங்கு சத்ருவானவனே புறப்பட்டு வருகிறான். சத்ருவானவன் வந்து 3 விதங்களிலே தேவனை வஞ்சிக்க, கிறிஸ்துவை வஞ்சிக்க பார்க்கிறான். ஆனா இந்த 3 விதங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி கிறிஸ்து அவைகளை மேற்கொண்டார் என்றால், தம்முடைய வசனங்களினால் அவைகளை மேற்கொண்டார். அவர் எந்த ஒரு விளக்கமும் சொல்லல. நீ சத்ருவானவன், நீ அப்பாலை போ, எப்படி பேதுருவை பார்த்து அப்பாலை போ சாத்தானே என்று சொன்னார், அந்த வார்த்தையெல்லாம் சொல்லல. அவர் சொன்ன காரியம் எல்லாமே வேத வசனத்தை அங்கு சுட்டி காட்டினதை நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தின் மறைவிலே அவர் தம்மை காத்து கொண்டவராய் காணப்பட்டார். வேத வசனத்தின் மறைவிலே தம்முடைய 2ஆம் ஆதாமாகிய தம்முடைய ஜீவனை காத்து கொண்டவராய் காணப்பட்டார். அதனாலதான் அவர் உலகத்தின் பாவத்தை ரட்சிக்கிறவராய் மாறினார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், சத்திய வசனம் நம்மளுக்கு பரிச்சயமாய் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா யுத்தங்கள், எல்லா போராட்டங்கள், கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள் அல்லது நாம் அறிந்து கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம் தேவ வசனத்தை முதன்மையாக வைத்து நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு ஒரு போராட்டம் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம நிலைமை நாம் யோசித்து பார்ப்போம். அல்லது புலம்புகிறவர்களாய் இருக்கிறோம், மற்றவர்கள்ட்ட போய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம், மற்றவர்கள்ட்ட ஜெபிக்கும்படியாய் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். இது எல்லாம் ஒரு பகுதியில இருக்கலாம். ஆனா வேதம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவருடைய சத்தியம் நம்மளுக்கு பரிச்சயமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு பின்பாக நாம் மறைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நிலைநாட்டி அதன் பின்பாக நின்று நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதை குறித்து வேத வசனம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்க யோசித்து பார்க்கலாம், வேதம் 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது அல்லது 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை தானே எழுதியிருக்காங்க என்று யோசிக்கலாம். ஆனா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அவன் வானத்திலே கூரை போட்டாலும் நான் அங்கே இருந்து தள்ளி விடுவேன் என்று சொல்லி. அது எதை காட்டுது? இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வானத்துக்கு போறாங்க, சேட்டலைட்ல போறாங்க. போய் அவர்கள் வானத்துல கூடாரம் போடுங்களா, ISS இருக்கு நம்மளுக்கு, அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. அதை நீங்க பாத்தீங்கன்னா அநேக மாதங்களா அங்கிருந்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களா இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா போன 2 பேர் கூட அங்க மாட்டிக்கிட்டு வருகிற புதிய ஆண்டுலதான் அவங்க வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வானத்துல கூடாரம் போடுகிறவர்களா இருக்கிறார்கள். ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா எலான் மாஸ்குடைய ஸ்டார்லைன்ல இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் அனுப்பி அது ஒரு பிரைவேட் டூரிசமா, எப்படி நம்ம மற்ற மாநிலங்களுக்கு மற்ற நாட்டுக்கு டூரிசம் போறோமோ அதே போல வானத்துக்கு அந்த வானத்துக்கு அந்த ஸ்பேஸுக்கு போய் டூரிசம் போய் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு 4 பேரை வைத்து ட்ரையல் முடிச்சு இப்ப சக்சஸ்ஃபுல்லாய் முடித்திருக்கிறார்கள். அதே போல மார்ஸ்ல போய் கூடாரம் போடணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிலாவிலே கூடாரம் போடணும். இதெல்லாம் எதை காட்டுது? அவர்கள் வானத்திலே கூடாரம் போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதை குறித்து வேதம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கு. அவர்கள் வானத்திலே கூடாரம் போட்டாலும் அவர்களை நான் அங்கே இருந்து தள்ளி விடுவேன். அப்ப வேத வசனம் எல்லா காலத்துக்கும் பொருந்துகிறதாய் காணப்படுது. அது நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களை நம்மளை ஜெயிக்கத்தக்க வல்லமையுள்ள வார்த்தையாய் இது காணப்படுது.
நம்ம நினைக்கலாம் நமக்கு வருகிற போராட்டம் அது புதுமையான போராட்டம். என் தகப்பன அந்த அனுபவத்துக்கு நடந்து போல, என்னுடைய பெற்றோர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வரல, என்னுடைய சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வரல, என்னுடைய மூதாதையர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வரல, எனக்கு வந்த பிரச்சனை புதிது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஓரினை சேர்க்கை அனுபவங்கள் அல்லது தவறான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இதே காரியத்தை நீங்க சோதோம் குமராவின் நாட்களிலே பார்க்க முடியும். இதே காரியத்தை யோனாவின் நாட்களிலே நீங்கள் பார்க்க முடியும். அப்ப ஏற்கனவே நடந்த காரியத்தை தான் நாமும் அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப புதிதான எந்த ஒரு பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில வர்றது கிடையாது. பழையவைகள் தான், ஆனா நம்முடைய பார்வைக்கு தான் அது புதிதா இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவைகள் உங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் அவைகளை ஏற்கனவே ஜெயித்த வேத வசனத்தை நாம் வைத்து அதில் மறைவா இருந்து நம்மளை தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா விக்கனங்கள், எல்லா மறைமான தாக்குதல்கள், எல்லா பிரச்சனைகளை வேத வசனத்தின் மறைவிலிருந்து நாம் ஜெயிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. வேதம் வசனத்தை சொல்லி சொல்லி அதை வைத்து நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப வேதம் சொல்லுகிறது, இங்க சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சயமும். பரிச்சயம், அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பரிச்சயமா இருக்கு என்றால் அதை வைத்து நாம் மறைவாய் வைத்து நம்முடைய அதன் பின்பாக நாம் மறைந்து நாம் ஜெயிக்க வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அப்ப அவருடைய சத்தியம் நம்முடைய பரிச்சயமா இருந்தால் என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட தாக்குதல் இருந்து கர்த்தர் நம்மளை அவருடைய சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குகிறதாய் காணப்படுகிறதாம். வேதம் அநேக உதாரணங்கள், அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கு. ஆனால் குறிப்பாய் ஒரு காரியத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிப்போமாக. முதலாவதாக, தேவனுடைய சத்தியம் நமக்கு பரிச்சயம் இருந்தால் அது எதிலிருந்து நம்மளை காக்கிறதாய் காணப்படுகிறதாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 35வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீர் கேடயத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். தேவனுடைய சத்தியம் நம்மளுக்கு பரிச்சயமா இருக்கும் என்றால் அங்க என்ன நடக்கிறது? அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ஒத்தாசையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு ஊன்றுகோலாய், நம்மளை தாங்குகிறதாய், நம்மளோடு துணை நிற்கிறதாய் காணப்படுகிறது. எப்படி ஒரு போர் வீரனுக்கு அவன் கொண்டு சொல்லுகிற பரிச்சயம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பாயும் ஒரு ஒத்தாசையாய் காணப்படுகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை தம்முடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஒத்தாசையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வார்த்தை என்ன? நான் தனித்து போராடுகிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், என்ன புரிஞ்சு கொள்ள யாரும் இல்லை, நான் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு சொன்னா யாருமே எனக்கு அதற்கு ஒத்தாசை பண்றது கிடையாது. இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதை எனக்கு நிறைவேற்ற யாராவது வேணும் என்று சொன்னா நான் தனித்து போராடுகிறவனா இருக்கிறேன் புலம்பல் தான் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களிடத்துல இருக்கு. அதைத்தான் இன்றைக்கு உலகமும் விரும்புகிறதா இருக்கு. திருமணம் என்கிறதை மறந்து போகிறதாய் காணப்படுது. நான் தனித்து வாழணும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இன்பம், நான் சுகமா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு தனித்திருக்கிறவர்களாய் இருக்கிறார். ஆனா அது சில நேரங்கள் என்னவாய் மாறுகிறது? அது ஒரு போராட்டமாய் மாறுகிறது. ஆனா வேத வசனம் சொல்லுது, எந்த தேவ பிள்ளைகளும் யாருமே தனித்திருப்பதில்லையா. நாம் தேவனை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு நாம் ஒரு காலமும் தனித்து இருப்பதில்லை. எப்படி பிதாவானவர் குமாரனை தனியா இருக்க விடவில்லையோ, அதே போல் கர்த்தர் நம்மளை ஒரு காலமும் தனியா இருக்கவில்லை விடவில்லை. அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய வார்த்தையை நமக்கு ஒத்தாசையாய் கொடுத்திருக்கிறார். அந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க, நீ பரிசையும் பிடித்து எனக்காக ஒத்தாசையாய் எழுந்து நின்றும். அவருடைய சிங்காசனத்தை விட்டு தேவன் தமக்காய் ஒத்தாசையை எழுந்து நிற்கிறார். எப்படி? தம்முடைய வார்த்தையை அனுப்பி. அப்ப முதலாவது தேவனுடைய சத்தியம் நமக்கு பரிச்சயம் என்றால் என்ன அர்த்தம்? அது நம்மளை தனியாய் இருக்க விடுவதில்லை, அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒத்தாசையாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய கடந்த நாட்கள் வாழ்க்கையிலே ஜெபித்த ஜெபத்தை நாம் யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை நாம தேவன்கிட்ட சொல்லிப்போம், ஆண்டவரே நான் தனியாய் போராடுகிறேன், ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்ய என்னோட யாருமே பிரயாணப்படல,
என் முதிர் வயதின் காரணமாய் நான் தனித்திருக்கிறேன், என் வியாதியிலே நான் தனியாய் போராடுகிறேன், என் பாவத்திலே நான் தனியாய் போராடுகிறேன், என் பொருளாதாரத்திலே நான் தனியாய் போராடுகிறேன், நான் தனியா என் குடும்பத்தை சுமந்து செல்லுகிறவனாய் இருக்கிறேன், தனியா இந்த தரிசனத்தை சுமந்து செல்லுகிறவனாய் இருக்கிறேன், தனியா இந்த பாரத்தை நான் சுமந்து செல்லுகிறவனாய் இருக்கிறேன் என்று நாம் புலம்பி இருக்கலாம், தேவ சமூகத்தில் கதறி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு காலமும் நம்மளை தனியா இருக்க விடுகிறது இல்லை. ஏனென்றால் அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ஒத்தாசையா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நாம எடுத்துக்கொள்ளாததுனாலதான், அவருடைய வார்த்தைக்கு பின்பாக நம்மளை மறைத்துக் கொள்ளாததுனாலதான் நாம் அநேக நேரம் நாம் தனியா இருக்கிறதை போல நாம் யோசிக்கிறோம், நாம் தனியா இருக்கிறதை போல நாம் காணப்படுகிறோம். இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இதுவும் ஒரு சத்துருவினுடைய வஞ்சனையாய் காணப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு தேவ வசனம் ஒத்தாசையா இருக்குங்கிறத உணர்வு நம்மகிட்ட இடத்துல இல்லைன்னா, நம்ம தனிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? நம்ம இங்க ஓடலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, அல்லது இந்த காரியத்தை செய்யலாமா, அந்த காரியத்தை செய்யலாமா, எப்படியாவது இந்த தனிமையை போக்கி ஆகணும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனா என்னைக்கு நாம வேத வசனம் நம்மளுக்கு ஒத்தாசையா இருக்கிறது என்பதை நாம் நினைக்கிறோமோ, அன்னைக்கு தான் நாம் சத்துருவின் வஞ்சனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியும். நான் 2015ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நம் கோயம்புத்தூர் பட்டணத்துல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அதிக நேரம் நான் யோசித்தது என்னென்றால், நான் தனிமையா இருக்கேன். சென்னையில நான் அதை ட்ரைனிங் எடுக்கும் பொழுது படிக்கும் பொழுதெல்லாம் கூட்டம் இருந்துச்சு, அங்க மற்ற ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, மற்ற காரியங்கள் இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எப்ப நான் கோயம்புத்தூருக்கு தனி ஆபீஸ் போட்டனோ, அங்க நான் மட்டும்தான். அந்த காம்பவுண்ட்ல அதிகமா ஆட்கள் கிடையாது. அது ஒரு பிசினஸ் காம்ப்ளெக்ஸ், பட் அதுல ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி அந்த ரூம்ல நான் தனியா தான் இருப்பேன். ஏன்னா புது பிசினஸ் புதுசா அங்க ஆரம்பிச்சிருக்கோம், அதை பத்தி யாருக்குமே அந்த இடத்துல அந்த ஆபீஸை பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ அதிக நேரம் நான் அங்க தனியா இருக்கும் பொழுது எனக்குள்ளாக அதிகமாய் போராட்டம் வரும், அதிகமாக யோசனை வரும். இப்படி தனியாவே இருக்கிறோமே, அல்லது அதிக மற்ற காரியத்தை குறித்தான கவலைகள் எனக்குள்ள வரும். என்ன செய்ய போறோம், எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போறோம், இப்படி நம்ம இருக்கிறோமே, அல்லது இதை யோசிக்கிறோமே, இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று மற்ற யோசனைகள் அதிகமா எனக்குள்ளாக வரும். அதுக்கு நைட்டு படுக்கும் பொழுதும் சரி தனியா தான் இருப்பேன். அந்த ஆபீஸ் ரூம்ல தான் படுத்திருப்பேன், ஒரு கார்ட்போர்டை விரிச்சுதான் அதுல தான் படுத்திருப்பேன். அது படுத்திருக்கும் பொழுதும் எனக்குள்ளாக தேவையில்லாத மற்ற யோசனைகள், தனித்து இருக்கிறதுனால மற்ற கவலைகள், மற்ற காரியத்தை குறித்ததான யோசனை வரும். இதை யார்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியாது, டேடிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தனியா இருக்கிறாங்க, தம்பி வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப நான் தனியா இருக்கேன், அவங்க எதையும் யோசித்து எதையும் அதை குறிச்சு எதுவும் கவலைப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி யார்கிட்டையுமே அதை நான் சொல்ல மாட்டேன். அதை நான் தனியா இருப்பேன். ஆனா அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் தனியா இருக்கும்பொழுது ஒரு நாள் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தார். என்னன்னா, என்ன கவலை இருக்கோ அதை ஒரு பேப்பர்ல எழுது, அது ஒரு லெட்டர் மாதிரி எழுது அப்படின்னு சொன்னார். அதை தேவனுக்கு ஒரு லெட்டர் மாதிரி அப்படியே உட்கார்ந்து வரிசை எழுதுவேன். அது எழுதும் பொழுதும் என் தலை மேஜையில படுத்திருந்தது அப்படியே எழுதுவேன். ஏன்னா அந்த ஒரு சோகம், அந்த என்ன சோகம்னு தெரியாது, என்ன கவலைன்னு தெரியாது, அது அப்படியே வரிசை எழுதுவேன். அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், வேத வசனம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை வைத்து அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஜெபித்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த காரியங்கள் எல்லாமே மறந்து போயிடும். கொஞ்ச நாளுக்கு அந்த எண்ணமே இருக்காது. அடுத்து எப்பயாவது இருக்கதான் அது திரும்ப வரும், திரும்பியும் வசனத்தை வாசிக்க ஆரம்பிப்பேன். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் தனித்து போராடுகிற பிள்ளைகளாய் அல்ல, நாம் எப்பொழுதுமே தனித்திருக்கிறவர்கள் அல்ல, எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒத்தாசையாய் காணப்படும். நம்முடைய பார்வைக்கு நாம் தனித்திருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு நாம் தனியாய் போராடுகிறவர்களாய் இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு நமக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லாததை போல இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு நான் எப்ப பார்த்தாலும் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்தோடு நாம் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நமக்கு எல்லா நாட்களும் ஒத்தாசையா இருக்கிறது. நீங்க தனித்து போராடுகிறீர்களா, தனித்த யோசனை வருகிறதா, லோன்லினஸ் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கா, வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க, வேதத்திலே தேவ வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க. அப்பொழுது ஒரு பெரிய விடுதலையும் பெரிய பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுவார். மோசேக்கு தேவனுடைய வார்த்தை தான் பலப்படுத்துகிறதா இருந்தது. அவனை சுற்றி லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள், அவனை சுற்றி அவனுடைய சொந்த சகோதரர் என்ற அந்த சொந்த சகோதரி இருந்தான். எல்லாரும் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே அவனுக்கு ஒத்தாசையாய் காணப்பட்டது. ஏனென்றால் அவன் ஒருவன் மாத்திரம்தான் எல்லாரையும் நடத்திட்டு போனான். அவன் எல்லாருக்கும் இவனுடைய பேச்சதான் கேட்பாங்க, இவன் யாருடைய பேச்சையும் கேட்க முடியாது. ஏன்னா கர்த்தர் தான் இவனை நடத்துகிறவரா இருக்கு. அப்ப அவன் தனித்த அனுபவம் தான் காணப்படுது. ஆனா அந்த நேரத்திலும் கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசையாய் காணப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை தான் அவனை பலப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. நீங்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலிருந்து பார்த்தாலும் எல்லாரையும் கர்த்தர் தான் பலப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
அப்ப வேத வசனம் நமக்கு ஒத்தாசையாய் காணப்படுகிறது. மனிதர்களுடைய ஒத்தாசை நம்மளை மீறி போகலாம், அல்லது மறந்து போகலாம், அல்லது அதை நம்மளை கைவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் நம்மளை கைவிடுகிறது அல்ல, அது நமக்கு ஒத்தாசையாய் காணப்படுகிறது. சரி, அப்ப தேவனுடைய சத்தியம் நமக்கு பரிச்சயமா இருந்து அது ஒத்தாசையா இருக்கு என்றால் அங்க என்ன நடக்கிறது? அது நம்மளுக்கு வாழ்க்கையில ஒத்தாசையா இருந்தால் அங்க என்ன நடக்குமா? முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒத்தாசையா இருக்கு என்றால் அங்க அதை நம்மளை எதிலிருந்து நம்மளை காத்துக் கொள்ளுகிறதா? அவருடைய சத்தியம் நமக்கு ஒத்தாசையா இருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்றால் எதிலிருந்து நம்மளை காத்துக் கொள்ளுகிறாராம்? வசனம் சொல்லுது பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. இது ஒத்தாசை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் முதலாவது அங்க என்ன நடக்கிறது? நம்முடைய விழுங்குகளிலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நாம் விழுங்கப்பட்டு போகிற அனுபவத்திலிருந்து நம்மளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். எப்படி அது நம்மளை விழுங்கி போடுகிறதாம்? நம்மளை நிந்தனையினால் விழுங்கி போடுகிறதாய் காணப்படுது. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். யார் நம்மளை விழுங்க பார்க்கிறார்களோ அல்லது எது நம்மளை விழுங்க பார்க்கிறதோ அது எப்படி நம்மளை விழுங்க பார்க்கிறதாம்? நம்மளை நிந்தித்து நம்மளை விழுங்க பார்க்கிறதாம். எப்ப பார்த்தாலும் குட்டிக் கொண்டும் நம்மளை நிந்திக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போகிறோம். எதை பார்த்தாலும் ஒரு குறை சொல்லுது, எதை பார்த்தாலும் நம்மளை அங்கீகரிக்கிறது கிடையாது. நம்மளை பார்க்கும் பொழுதே அவர்கள் நம்மளை நிந்திக்கிறவர்களாய் பார்ப்பார்கள், நம்மளை ஏளனமாய் பேசுகிறவர்களாய் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த திட்டுதல் என்ன செய்யும்? நம்மளை ஒரு தனிமைக்குள்ளாய் கொண்டு போயிடும். நமக்கு தனிமைக்குள்ளாய் கொண்டு போயிடும். என்னை யாருமே அங்கீகரிக்கலையே, என்னை யாருமே ஏற்றுக்கொள்ளலையே, என்னை இவர்கள் நிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்களே என்ற எண்ணம் நம்மளை தனிமை கொண்டு போய் நம்மளை விழுங்க பார்த்து அது நம்முடைய வாழ்க்கையை விழுங்குதலுக்குள்ளாய் கொண்டு போகும். இந்த விழுங்குற அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஆடு, கோழி போன்ற மிருகங்களை அது விழுங்குகிறதே நம்புறோம். அது விழுங்குறத நீங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரே வாயில நமக்கு ஏதோ வீடியோல பார்த்த மாதிரி அப்படியெல்லாம் விழுங்காது. அது முதலாவது இப்ப உதாரணத்துக்கு அது காலை பிடிக்குதுன்னா காலை பிடிச்சு அப்படியே சக் பண்ணும், அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அது உடம்பு உள்ள போகும். அப்படி உடம்பு உள்ள போகும் பொழுது இந்த நீளமா நெட்டுக்கு இருக்கிற கால் அப்படியே நீளமாய் மாறும். அது கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும் அல்லது அது கொஞ்சம் வலியை உண்டாக்கும். அப்படி என்ன ஆகும்னா அது அந்த சக்கிங் அந்த அந்த சக்ஷன் நம்மளை அப்படியே வெளியில விடாதபடி அந்த மிருகத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கும். அது என்னதான் நினைச்சாலும் அந்த மிருகத்தால வெளியில வர முடியும். ஏன்னா அதனுடைய உடம்பு ஒரு பகுதி உள்ள மாட்டிக்கிச்சு. அதுதான் நிந்தனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவன் என்னதான் நினைத்தாலும் என்னதான் அவன் முன்னேற நினைத்தாலும் அந்த நிந்தனை அவர்களை விடாது. எப்போது பார்த்தாலும் யாருடைய வாழ்க்கையில எப்பொழுது நிந்தித்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவங்க என்னதான் புதித முயற்சி எடுத்தாலும் சரி, புதிதான தரிசனங்கள் அவர்களுக்கு கிடைத்தாலும் சரி, புதிதான காரியத்தை அவர்கள் யோசித்தாலும் சரி, ஒரு காலமும் அதிலிருந்து அவர்களால் விடுதலை ஆக்கப்பட முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் முயற்சி செல்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதற்குள்ளாய் போய் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாராவது நம்மளை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களா? யாராவது நம்மளை பார்த்து நம்மளை குறித்து ஏளனமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார்களா? அல்லது நம்மளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே நீ ஒன்றத்துக்கும் லாய்க்கில்ல, நீ எதற்கும் லாய்க்கில்ல, உன்னால எதையும் செய்ய முடியாது, நீ எதற்கும் உதவி செய்ய முடியாது, நீ எதற்கும் லாய்க்கில்லை என்கிற எல்லா வார்த்தைகளையும் குறித்து நம்மளை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்களா? அல்லது நாம் உதவி செய்ய நினைத்தாலும் அது நம்மளுக்கு உதவி செய்யாதபடி அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நமக்கு ஒத்தாசையாய் காணப்படுகிறார். இன்றைக்கு தேவன் அவர் உங்களுக்கு ஒத்தாசையாய் காணப்படுகிறார். நீங்க எழுப்புகிற சத்தம் மற்றவர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். நீங்கள் ஏறெடுக்கிற கண்ணீர் மற்றவர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். உங்கள் கண்கள் கண்ணீரினால் பூத்து போனது மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் எனக்கு ஒத்தாசையாய் இருப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒத்தாசையாய் இருக்கிறது. அப்ப விழுங்க பார்க்கிறது என்றால் அது எதிரெல்லாம் நம்மளை விழுங்க பார்க்கிறதாம். முதலாவதாக இந்த விழுங்க பார்க்கிறதை குறித்த வேதம் 2 காரியத்தை சுட்டி காட்டுகிறது.
எப்படிப்பட்ட விழுங்குதலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பி விடுதலையாக்குகிறாராம். வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையுமாய் விழுங்குவோம். விழுங்குதல் என்பது முதலாவது எதிலே விழுங்கப்படுகிறதை காட்டுகிறது. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, பாதாளம் விழுங்குவது போல குழியில் இறங்குகிறவர்களை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுங்குதல் என்பது முதலாவது எதை காட்டுகிறது? மரணம் என்னும் விழுங்குதலை காட்டுகிறது. மரணம் என்னும் விழுங்குதல் நம்முடைய வாழ்க்கையில நிந்தனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் வரும் பொழுது என்ன நடக்கும்? அவன் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். முதலாவது அவனுக்குள்ளா எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி, அந்த உற்சாகம், அது அப்படியே மரணத்தை சம்பவிக்கும். இரண்டாவது அவனுக்குள்ளா இருக்கிற நம்பிக்கை மரித்து போனதாய் மாறும். மூன்றாவது அவனுக்குள்ளா இருக்கிற விசுவாசம் மரித்து போனதாய் இருக்கும். நான்காவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நின்று வந்தவன் என்ன நடக்கும்? எதிர்காலத்தை குறித்ததான விருப்பங்கள் அவனுக்கு மரித்து போயிடும். அப்படிப்பட்டவங்ககிட்ட நீங்க போய் பேசி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து என்ன செய்ய பிரதர், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன், ஆனா இனிமே நான் வாழ்ந்து என்ன செய்ய? நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில கிம்காம் கூடிய தகப்பனை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அந்த தகப்பன் முதிர் வயதுள்ளவனா இருக்கிறான். அவனை தாவீது அவன் சவுலிடத்திலிருந்து தப்பித்து ஓடும் பொழுது இந்த கிம்காமினுடைய தகப்பன் தான் தாவீதுக்கு மெத்தைகளையும் ஆகாரங்களையும் கொடுத்து அவனுக்கு உதவி செய்கிறவனா இருந்தான். அப்படியே போகும் பொழுது ஒரு காலம் வந்தது, சவுல் மரித்து போயிட்டான். தாவீது யோர்தானை கடந்து அந்த தேவனுடைய நகரத்துக்கு வந்து அங்கு சிங்காசனத்துல ஏற போகிறான். அவன் ராஜாவாய் மாறுகிறான். அந்த நேரத்துல யோர்தானை கடக்கும் பொழுது இந்த கிம்காமினுடைய தகப்பன் தாவீது சொல்றான், எனக்கு நான் பாடுகள் அனுபவிக்கும் பொழுது, நான் போராட்டத்துல போகும்போது எனக்கு உதவி செய்த, இப்ப நான் உனக்கு ஏதாவது செய்யணும், நீ என்னோடு கூட வந்து என் ராஜ்யபாரத்துல என்னோடு ஆகாரம் உண்ணு என்று சொல்லுகிறான். உடனே அந்த கிம்கானுடைய தகப்பன் என்ன சொல்றான் பாருங்க, நான் முதிர் வயதுள்ளவன், அதனால என்னுடைய பிள்ளைகளை நீ எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி கிம்காங்கை அங்க அனுப்புகிறதை நான் பார்க்க முடியும். அங்க என்ன நடக்குது? அவன் தன்னைத்தானே முதிர் வயது உள்ளவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வருகிற ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனவனாய் இருந்தான். அவன் நினைத்தான், என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போயிடுச்சு, நான் இனிமே என்ன அனுபவிக்க போறேன்? இன்றைக்கு நிந்தையிலே காணப்படுகிறவருடைய பேச்சு இப்படிதான் இருக்கும். காரணம் என்ன? நாம் விழுங்கப்பட்டு போகிற நிலைமையிலே காணப்படுகிறோம். நாம் பாதிக்கு பாதி ஏற்கனவே விழுங்கப்பட்டு போயிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகள் வந்ததுனால இன்னைக்கு எதை குறித்தும் விருப்பம் கிடையாது. கர்த்தர் என்ன செய்ய போறார்? என்ன பிரதர் நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? இனிமே கர்த்தர் விடுதலை கொடுத்து நான் என்ன செய்ய போறேன்? இனிமே கர்த்தர் நம்ம என்ன நடத்தி நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்க சாராளை குறித்து பார்த்தீர்கள் என்றால் அவள் நகைத்தாயில் என்று வசனம் சொல்லுங்க. காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட நிந்தை அவளுக்கு பெரிதாய் காணப்பட்டது. இதுவரைக்கும் குழந்தை இல்லை, இப்ப அவளுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை கொடுத்து அவளுக்கு குழந்தை வந்துருச்சு. இப்ப ஆகார் சாராளை நிந்திக்க ஆரம்பிக்கிறார். இப்ப அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வந்தாலும் அதை குறித்து ஏளனமாய் நகைக்கிறவளாய் காணப்பட்டாள். காரணம் என்ன? அவள் நிந்தையினால் விழுங்கப்பட்டு போனவளாய் காணப்படும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது, உங்க வாழ்க்கையில எதிலே நீங்க விழுங்கப்பட்டு போயிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில எல்லாமே பயிற்சி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இனிமே நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? என்ன உங்கள் நம்பிக்கை மரித்து போனதாய் காணப்படுகிறதா? உங்களுடைய சுபாவங்கள் மரித்து போனதாய் காணப்படுதா? எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை மரித்து போனதாய் இருக்கிறதா? அல்லது நான் தேவனுக்காய் வாழ வேண்டும், இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை மரித்து போன நிலைமையில காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மரணத்தின் விழுங்குதலில் இருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளுடைய விழுங்குதலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார். இங்க முதலாவது எப்படிப்பட்ட விழுங்குதலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறார்? மரணம் என்கிற விடுதலை. இந்த மரணத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அது 2 விதமான மரணத்தை காட்டுகிறது. ஒன்னு சரீரத்திலே மரித்து போகிறதை காட்டுகிறது, 2வது ஆவியிலே மரித்து போகிறதை காட்டுகிறது. அப்ப சரீரத்திலே மரித்து போகிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் வரும். ஆனா ஆவியிலே மரித்து போகிறது என்பது நாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அது நடக்க கூடாது.
அது நந்தினியினால் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா இருக்கு. அதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? விழுங்குதல் இருந்து, மரணம் என்கிற விழுங்குறதுல இருந்து கர்த்தர் ஒரு மனுஷியை பாதுகாத்திருக்கிறார். அவளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒத்தாசையா இருந்து அவளை விடுதலையாக்கி இருக்கிறதுக்கு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு ஸ்திரீயை பார்க்க முடியும். அவளை விழுங்குதலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினதை நாம் பார்க்க முடியும். யார் அந்த ஸ்திரீ? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள். இந்த ஸ்திரீ யார்? இந்த ஸ்திரீ தொற்கால் என்ற அர்த்தமுடைய தபித்தாள் என்னும் ஒரு ஸ்திரீயை காணப்படுது. இந்த தொற்கால் தபித்தாள் என்கிற பெயருக்குரிய அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீயினுடைய குணாதிசயத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். தபித்தாள் அல்லது தொற்கால் என்று நீங்க பாத்தீங்கன்னா, அது குறித்து அதனுடைய பேர் அர்த்தம் என்னவென்றால், இரக்கம் உள்ளவள் அல்லது பெரிய கண்களுடையவள், அழகான மிருகத்தின் பெரிய கண்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த தபித்தாள் அல்லது தொற்காலை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு மானின்குரிய இன்னொரு பேராய் காணப்படுது. குறிப்பா ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டத்துல காணப்படுகிற அந்த மான், அந்த மானை சிவிங்கி மான் என்று சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல. ஏனென்றால் அதனுடைய கழுத்து நீளமா இருக்கும். அதனுடைய கண்களை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும். முகம் ஊசியா இருக்கும், ஆனா அதனுடைய கண்கள் பெருசா இருக்கும். அதை சுட்டி காட்டும்படியாகத்தான் அதனுடைய அர்த்தம் தான், அதனுடைய பேர் தான் தபித்தாள் என்கிற பேராய் காணப்படுது. அந்த பேர் தான் இந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? அநேகருக்கு மிகுந்த நற்கிரியைகள் செய்கிறவளாய் காணப்பட்டிருக்கிறார். எப்படி அந்த பேர் இரக்கமுள்ளவள் அழகுள்ளவள் என்று சொல்லியிருக்கோ, அதே போல அவள் கிரியைகள் செய்து தன்னுடைய கிரியைகளை அழகுள்ளவளாயும் தன்னுடைய வாழ்க்கையில இரக்கமுள்ளவளுமாய் காணப்பட்டிருக்காள். அவளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க. அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில அவள் வேதம் சொல்லுகிறது, அவள் வியாதியினால் மரித்து போனாள் என்று சொல்லப்படும். வியாதியினால் மரித்து போனாள் என்று சொன்னது. அப்ப இங்கு ஒரு விழுங்குதல் அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில காணப்படுது. என்ன விழுங்குதல்? மரணம் என்கிற விழுங்குதல். அது எப்படி வருது? வியாதியினால் வருகிறது. அவள் ஒரு பக்கத்துல நற்குணசாலி, இன்னொரு பக்கத்துல நற்கிரியை செய்கிறவள், இன்னொரு பக்கத்துல அநேகருக்கு உதவி செய்து அநேகரை தாங்குகிறவளா இருந்த. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவள் மரித்த உடனே அங்கு ஜனங்கள் அவள் கொடுத்த அங்கேயும் வஸ்திரத்தையும் காட்டி அழுதார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அவளுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கை தான். அவளுடைய வாழ்க்கை அநேகருக்கு உதவி செய்கிற வாழ்க்கை தான். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? அவள் மரித்து போன நிலைமையில காணப்படுகிறாள். இதுதான் விழுங்குதலை காட்டுகிறது. அங்க என்ன நடக்குது? அவள் மரித்து போயிட்டா. உடனே பேதுருவை அங்கு அழைத்து வருகிறார்கள். உடனே அங்க என்ன நடக்குது? வேதம் சொல்லுகிறது, அவள் கண்கள் திறந்து உட்கார்ந்தாள், அவர் உயிருள்ளவளாய் மாறினாள். அவளுடைய வாழ்க்கை மரணத்து போயிடுச்சு. மரிச்சு போயிட்டு அவளை குளித்து வைத்து அந்த சடலத்தை மேல் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவளுக்கு ஒத்தாசை செய்ய யாருமே இல்லை. அவள் அநேகருக்கு ஒத்தாசை செய்தாள். ஆனா மரணத்திலிருந்து அவளை விடுதலையாக்க யாருமே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கு வந்தது. உடனே அவள் எழுந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கு வேத வசனம் கேட்கிறது, நீங்க அநேகருக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? அநேகரை நீங்க தாங்குகிறீங்க, உங்களை தாங்க யாருமே இல்லையா? உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய கண்களை இன்றைக்கு திறக்கிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் மரித்து போயிருந்தாலும் சரி, நீங்கள் விழுங்கப்பட்டு போயிருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை ஒத்தாசையா இருந்து நம்மளை உட்கார செய்கிறதாய் காணப்படுது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவள் உயிருள்ளவளாய் மாறினாள். மரித்து போனவள் இப்பொழுது உயிருள்ளவளாய் மாறினாள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிறது, ஒரு மரித்து போன ஒரு ஸ்திரீயையே தேவன் உயிருள்ளவளாய் மாற்ற முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் முழுமையாய் மரித்து போகல, கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு ஒத்தாசை செய்ய வல்லமையுள்ளவனாய் இருக்கிறது. அது உங்களுக்கு உதவி செய்ய ஏதுவாய் காணப்படுகிறது. அதன் மறைவிலே நாம் காணப்படுவோமாக. இங்கு தொற்கால் எழுந்து உட்கார்ந்த உடனே அங்க என்ன நடக்குது? ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அவளுக்கு நடந்த அற்புதத்தை கண்ட உடனே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இது எதை காட்டுகிறது? அவளுடைய நற்கிரியை அவளுடைய வாழ்க்கைக்கு சாட்சியா இருந்தது மாறி இப்பொழுது கிறிஸ்து அவளுடைய சாட்சியாய் மாறினாள். அதுவரைக்கும் அவள் செய்த நற்கிரியை, அதுவரைக்கும் அவள் செய்த உதவிகள் அவளுக்கு சாட்சியாய் மாறினது.
அவள் மரித்த உடனே ஜனங்கள் வந்து சொல்றாங்க, இந்தா எங்களுக்கு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்திருக்கார் என்று அவளை குறித்து சாட்சி சொல்றாங்க. ஆனா இப்ப ஜனங்கள் அவளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்கள்? அவள் எப்படிப்பட்ட சாட்சியாய் மாறுகிறார்? கிறிஸ்துவுக்கு அவள் சாட்சியாய் மாறுகிறார். ஜீவனுக்கு அவள் சாட்சியாய் மாறுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மரணத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் மரித்து போகிற பாதையிலே கடந்து போனாலும் சரி, உங்க வாழ்க்கையில நிந்தனைகளே உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறார். அதனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாறுகிறீர்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் மாறுகிறோம். தேவனுடைய சாட்சிகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இது எப்ப நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒத்தாசையாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு பின்பாய் நம்மளை மறைத்துக் கொள்ளும் பொழுது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு பின்பாய் மறைத்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீங்க? இன்னொன்னு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பாய் நீங்க மறைஞ்சிருந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய யுத்தங்கள் வந்தாலும் சரி, நீங்க அதை குறித்து புலம்ப மாட்டீங்க. அதை குறித்து எந்த ஒரு ரிவெஞ்சோ பழி வாங்குதலோ உங்க வாழ்க்கையில இருக்காது. யாரிடத்திலும் போய் அதை குறித்து நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. யாரிடத்திலும் அதை வைத்து அதை மேற்கொள்ள ஒரு காலமும் நாம் விட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனாய் காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தாங்குகிறதாய் காணப்படும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு ஆறுதலாய் காணப்படும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கணும். நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம் மரித்து போன நிலைமையிலே இருக்கிறோமா? உலகத்தை குறித்தோன சாட்சி மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? அல்ல கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் காணப்படுகிறோமா? அவருடைய வார்த்தை எனக்கு ஒத்தாசையா இருக்கிறேங்கிற சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இந்த துர்காலை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அவளை குறித்து உலகத்தை குறித்ததான சாட்சி தான் அவளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா என்னைக்கு கர்த்தர் அவரை மரணத்திலிருந்து மரணம் என்கிற விழுங்குதல் இருந்து அவளை பாதுகாத்தாரோ, என்றைக்கு விழுங்குதலிருந்து அவளை விடுதலையாக்கி தேவன் உயிர்ப்பித்தாரோ, அன்றைக்கு அவள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறினாள். இன்றைக்கு நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு? நாம் கிறிஸ்துவை சாட்சி சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் சாட்சி சொல்றார்களா? இவள் தேவனுடைய மனுஷி, இவளிடத்துல கர்த்தருடைய அன்பு இருக்கு, இவள் கிறிஸ்துவள், இவள் கர்த்தருக்காய் நிற்கிறவள் என்று நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள் என்பது நிதானித்து பார்ப்போமாக. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நம்முடைய சத்தியம் நம்மளுக்கு பரிச்சயமாய் இருக்கின்றால், நம்முடைய மரணம் என்கிற விழுங்குதல் இருந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்குகிறதாய் காணப்படும். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட விழுங்குதல் இருந்து நம்மளுக்கு ஒத்தாசி இருந்து அவருடைய சத்தியம் நம்மளுக்கு பரிச்சயமாய் காணப்படுகிறதாம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா 28:17 சொல்லுகிறது, நான் நியாயத்தை நூலும் ஏசாயாவின் புஸ்தகம் வஸ்தவம் என்றால் அந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, மதுபானத்தார் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்லுது. இரண்டாவதாக, எதனால் விழுங்கப்படுகிறார்களாம்? திராட்சரசத்தால் விழுங்கப்படுகிறார்கள். முதலாவது மரணம் என்கிறதுனால் விழுங்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக திராட்சரசத்தால் விழுங்கப்படுகிற அனுபவம். திராட்சரசத்தால் விழுங்கப்படுகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை சுட்டி காட்டுகிறது? ஏசாயா புஸ்தகம் 28:7 இப்படியா சொல்கிறது. நான் வாசிக்கிறேன் மீண்டும் ஒரு சியாய். இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு. மரணம் என்கிற விழுங்குதல் நம்முடைய வாழ்க்கையில நல்லா தெரியும். அது ஏனாவது வியாதி நிறைய பேர் நம்ம அனுபவிக்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம பார்த்திருக்கோம், நாமளே அனுபவிச்சிருக்கோம், அது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இரண்டாவது ஒரு விழுங்குதலை குறித்து வேதம் சொல்லுது. என்ன விழுங்குதாம்? திராட்சை ரசத்தால் விழுங்கப்படுதல். அது ஒரு சாதாரண தண்ணி, ஒரு ரசம். அதை எப்படி நம்மளை விழுங்குமாம்? அந்த வசனம் தெளிவாய் சொல்லு பாருங்க. மதுபானத்தால் மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்படுகிறார். மதுபானத்தினால் மயங்கி போகிற அனுபவத்தை காட்டுகிறது. யார் இங்க மதுபானத்தினால் மயங்கி போறாங்க? புறஜாதியார் அல்ல, சாதாரண விசுவாசிகள் அல்ல. வசனம் சொல்லுது, ஆசாரியனும் தீர்க்கதரிசியும். ஆசாரியன் தீர்க்கதரிசினா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம யோசிக்கலாம், நான் ஆசாரியன் கிடையாது, நான் தீர்க்கதரிசி கிடையாது, அப்ப எனக்கு இந்த வார்த்தை சொல்ல. ஆனா வேதம் சொல்லுது, ஆசாரியன் என்றால் யார் தெரியுமா? தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவன். தீர்க்கதரிசி என்றால் யார் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
தேவனால் வேறு விரிக்கப்பட்டவன் ஆசாரியனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தீர்க்கதரிசியுமாய் காணப்படுவான். ஏன்னா நீங்க வசனத்தை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, சவுலை என்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவனுக்கு முதல் கர்த்தர் கொடுத்த அனுபவமே தீர்க்க தரிசனத்தை சுட்டி காட்டு. இன்னொரு விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என்னைக்கு கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதோ உடனே அவன் அசுத்தாவில நிறைந்து கூடாரத்துக்குள் தீர்க்க தரிசனம். ஏன்னா தீர்க்க தரிசனம் என்பது தெரிந்து கொள்ளப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஆசாரியர் என்பது வேறு விரிக்கப்பட்ட அனுபவம். அப்ப நம் உலகத்திலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மளை தேவன் ரட்சித்து நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்க முடியாது, கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இங்கு யாரை சுட்டி காட்டுகிறது? எல்லா தேவ பிள்ளைகளைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அப்ப யார் மதுபானத்தின் மயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்படுகிறார்களாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வேறு பிரிக்கப்பட்டவர். யார் தங்களை தெரிந்து கொண்டவர்கள், யார் தங்களை வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்களோ, அடையாளத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் தான் இங்கு மதுபானத்தினால் மயங்கி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த மதுபானத்தினால் மயங்கி போகிற அனுபவம் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். மதுபானத்தினால் மயங்கி போகுதல், திராட்சை ரசத்தினால் விழுங்கப்பட்டு போகிற அனுபவம் என்பது எதை காட்டுது? வெறி கொண்ட அனுபவத்தை காட்டுகிறது. வெறி கொண்டு போகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுகிற திராட்சரசமும் வெறி கொண்டு போகிற அனுபவம் என்பது எதை சுட்டி காட்டுகிறது? உலகத்தின் கிரியினால் வெறி கொண்டு போகிற அனுபவம், உலகத்தின் வாழ்க்கையினால், உலகத்தின் சிற்றின்பங்களினால், உலகத்தின் கிரியினால் வெளிக்கொண்டு போகிற அனுபவம். இதை பார்த்த உடனே நம்ம யோசிக்க கூடாது, நம்மளுடைய கண்ட்ரியில, நம்மளுடைய தேசத்துல, நம்ம இருக்கிற பகுதியில நம்ம திராட்சரசம் குடிக்கிறது கிடையாது. குடிகாரர்களை குறித்துதான் சொல்லி இருக்கு. குடிகாரர்களை குறித்துதான் வேதம் சொல்லுது என்று நம்ம நினைக்க கூடாது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, 20வது வசனம் சொல்லுது, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அப்ப இங்கு சொல்லப்படுகிற வெறி கொண்டுதல் என்பது எதை குறித்து அவன் வெறி கொள்ளுகிறான்? உலகத்தை குறித்ததான வெறி கொள்ளுதலை கண்டு இங்க வசனம் சொல்லுது, நோவா அவனுடைய வாழ்க்கையில் அந்த வெறி வருவதற்கான காரணம் என்ன? அல்லது எதுல இருந்து அந்த வெறி வந்ததான்? பயிரிடுகிறவனாய் இருந்தபடியினால். அவன் தான் திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறான், அந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறான், அதுலதான் அவன் வெறி கொள்ளுகிறவனாய் காணப்படுறான். அப்ப இது எதை காட்டுது? நம் உலகத்திலே செய்யும் காரியத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. உலகத்தின் கிரியைகளை குறித்து வசனம் சொல்லுகிறது. பயிரிடுகிறது என்பது தவறான விஷயம் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, பயிரிடுதல் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். ஏனென்றால் எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பயிரிடுதல் என்பது பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற்றது. அப்ப பயிரிடுகிறது என்பது தவறு கிடையாது. உலகத்தின் வேலைகளை செய்வது தவறு கிடையாது. உலகத்தின் கிரியைகளை செய்வது தவறு கிடையாது. ஆனா இங்கு எது தவறாய் மாறுகிறது? எதனால் விழுங்கப்பட்டு போகிறோம்? அந்த பயிரே நாம் ஆதாரமாய் வைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த பயிருக்கே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் அங்கு அது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தை திருப்தியாயிருப்பான். அப்ப இங்க சொல்லப்படுகிற பயிரிடுதல் என்பது ஒண்ணு தேவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுது, இரண்டாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் படுகிற பிரயாசத்தினால் திருப்தி அடைகிறதை காட்டுது. அப்ப பயிரிடுவது என்பது ஒண்ணு தேவனுடைய ஆசீர்வாதம், திருப்தியை காட்டுது. ஆனா எப்ப நாம் அதிலேயே சார்ந்து இருக்கிறோமோ அப்பொழுது அவைகளினால் விழுங்கப்பட்டு போனவர்களாய் நாம் மாறுகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயிரிட்டதிலே முதலாவது கர்த்தருக்கு பலியிட வேண்டும். நம் உலகத்துல என்ன வேலைகள் செய்கிறவர்களா இருக்கலாம், நம்ம ஆபீஸ்க்கு போறவங்களா இருக்கலாம், பிசினஸ் வைத்திருக்கிறவா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை புதிதாய் தொடங்குகிற ஸ்டார்ட் அப் கம்பெனி வைத்திருக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உலகத்துல ஒரு நல்ல வேலைகளை செய்கிறவர்களா இருக்கலாம். எந்த உலகத்தின் காரியம் செய்தாலும் அதுல கர்த்தரை நாம் முதன்மையாய் வைக்காவிட்டால் அந்த உலகமாகிய திராட்சரசம் நம்மளை விழுங்கி விடுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, திராட்சரசத்தினால் விழுங்கப்படுகிறவர்கள் அவர்கள் ஒரு பக்கத்துல ஆசாரியர்கள், ஒரு பக்கத்துல தேவனால் வேறுபரிக்கப்பட்டவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனா இப்ப என்னவாய் மாறி போனார்கள்? உலகத்தினால் விழுங்கப்பட்டு போய்.
இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை விட்டு விலகி போனவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, உலகத்தின் ஆசீர்வாதம் தேவனால் நம்மளுக்கு கொடுக்கிறது. ஆனா அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையே நம்ம நம்பி வாழக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கணுமாம், அது தேவனை சார்ந்திருக்கிறதாய் காணப்படணும். இங்க வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது அதிகாரம் 4வது 2 மற்றும் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நீ தேசத்தில் நீ பயிரிட்டு நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து, 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக பலியிடுவாயாக. அப்ப எப்ப நம்முடைய திராட்சரசம் நம்மளை விழுங்கி போடுமா, நாம் தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்காதவள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை அங்கு முதன்மையாய் வைக்க வேண்டும். நம்முடைய உலகம் நம்மளை நிர்ணயிக்க கூடாது. நம்முடைய வேலை நம்மளை எவ்வளவு நேரம் நாம ஜெபிக்கிறோங்கிறத நிர்ணயிக்க கூடாது. நம்முடைய வேலை நம்ம எவ்வளவு நேரம் வேத வாசிக்கிறோம் என்பதை நிர்ணயிக்க கூடாது. நம்முடைய உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள் நம்ம எவ்வளவுக்குள்ள கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிறோம் என்பதை நிர்ணயிக்க கூடாது. நாம கர்த்தருக்குள்ளாய் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்கிறோமோ அதுதான் உலகத்தின் கிரியைகளை நிர்ணயிக்கிறதாய் காணப்படணும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு நேரமே இல்லை, காலையில எஞ்சோன்னு நான் ஓடுறேன், நைட்டு வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிருது, வந்தோன்னு டயர்டோட படுத்துறேன், வேத வாசிக்க நேரம். அதனால என்ன செய்யறேன், சனிக்கிழமை நான் நல்ல உபவாசம் இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் முழு நாள் கர்த்தருக்கு செலவிடுறேன். அப்ப மீதி இருக்கிறனால எங்க போறது? திங்கள்ல இருந்து சனிக்கிழமை எங்க போகும்? அன்னைக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை கைவிட்டா என்ன நடக்கும் யோசித்து பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கணும். படிப்புல கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதத்திலே கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கணும், பொருளாதாரத்திலே கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்கணும், வேலையிலே கர்த்தருக்கு முதலாவது நம்ம இடத்தை கொடுக்கணும். வேதத்தை வாசித்து ஜெபித்த பின்பாக தான் நாம் வேலையிலே நேரத்தை செலவிடுகிறவர்களாய் இருக்கணும். காலையில எஞ்ச உடனே வீட்டு காரியத்தை பார்க்க கூடாது, காலையில எஞ்ச உடனே உலகத்தின் காரியத்தை பார்க்க கூடாது. கர்த்தருக்கு முதலாவது நாம் நேரத்தை செலவிடணும். இதனாலதான் வேத வசனம் சொல்லுது, காலையில எஞ்ச உடனே வெளியே வந்து மன்னாவை பொறுக்கினார். தேவன் நினைத்த காடைய போல அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். தேவன் நினைத்தா மன்னாவை ஒரே நேரத்துல கொடுத்திருக்கலாம். ஆனா எதற்கு அப்படி கர்த்தர் கொடுக்கல? காலையிலே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வேலைகள் நம்மளை விழுங்குகிறதாய் காணப்படுகிறதா? உலகத்தின் அனுபவங்கள் நம்மளை விழுங்கி போடுகிறதா? இன்றைக்கு அநேக போதகர்கள், அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வேலை முக்கியம், ஆசீர்வாதம் முக்கியம், அதன் பின்பாய் ஓடுகிறவர்களாய் இருக்கிறாங்க. ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளோ ஓடுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்க மாட்டார், எவ்வளோ நாம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அதைத்தான் பார்க்கிறார். நீங்க 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு, ஆண்டவரே நான் 12 மணி நேரம் வேலை பார்த்தேன், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு என்று சொன்னால் அதெல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீங்க அந்த 24 மணி நேரத்துல கர்த்தர் சமூகத்துல எவ்வளவு நேரம் உட்கார்றீங்க, கர்த்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, கர்த்தரை எவ்வளவு நம்ம முதன்மையா வைத்திருக்கிறோம், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன உதாரணம், நம்ம அநேகர் இன்றைக்கு நம்முடைய வீட்டை நீங்க போய் எடுத்து பாருங்க. வீட்டுல நல்ல வயசானவங்க அல்லது பெற்றோர் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறது என்ன கேட்டு ஏதாவது செய்யணும், அல்லது எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு செய்யுங்கப்பா, என்ன அங்க ஒரு ஆளை அங்கீகரிங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு நான் இதை செஞ்சேன்னு சொன்னா பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவர்களை புறக்கணித்ததை போல அவர்கள் யோசிப்பார்கள். அதே போலதான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கினார், அவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கார், அவர் தான் நம்மளை பயிரிட உதவி செய்திருக்கார், அவர் தான் திராட்சை ரசத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த திராட்சை ரசத்தை வாங்கிட்டு கர்த்தரை நாம் தள்ளுகிறவர்களா இருந்தோம் என்றால் அது திராட்சை ரசத்தினால் விழுங்கப்பட்டு போகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பயிரிடுதலே முதலாவது கர்த்தருக்கு கொடுங்க, அப்பதான் நீங்க திராட்சை ரசத்தினால் விழுங்கப்பட மாட்டீங்க. அப்ப கர்த்தருக்கு கொடுத்தல் என்பால் நீங்க எதை காட்டுகிறது? இங்க வேதம் சொல்லு, உபாகமம் 4வது அதிகாரம் உபாகமத்தின் 26வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, ஆசாரியின் இடத்துல கொண்டு போய் கொடுக்க சொல்லுது, அவன் கர்த்தரிடத்துல பலியிடுவான், அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய முதற் பலன்களை தேவனுக்கு கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி நாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியும்? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியின் இடத்துல போய் கொடுத்தா அவன் பலியிடுவான், அதை கர்த்தருக்கு கொடுத்துட்டாங்க.
கர்த்தர் அதை அங்கீகரித்து விட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எது கர்த்தருக்கு கொடுத்தல் அல்லது எதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? வேதம் சொல்லுது. மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 25:40 சொல்லுது பாருங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகி என் சகோதரனுக்கு இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள். அப்ப கர்த்தருக்கு கொடுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க எந்த எளியவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்கிறீர்களோ அதை தேவனுக்கே நீங்கள் கொடுக்கிறீர்கள். நம்மளுடைய முதற் பலனை நாம் எளியவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒப்பு கொடுப்போமாக. இது எதை காட்டுது? நம்மளுடைய முதல் சிந்தனை எங்க வரணும் தெரியுமா? யாராவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு போய் நாம் உதவி செய்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய காரியங்களை முதலாவது நாம் உதவி செய்கிறவர்களுக்கு ஒப்புக்கணும். நீங்க இத மற்ற மார்க்கத்துல ஈஸியா நீங்க பார்க்க முடியும். கிறிஸ்தவத்துல இன்றைக்கு அழிந்து போயிருச்சு. ஆனா மற்ற மார்க்கத்துல பாருங்க, இந்து மார்க்கத்துல பாருங்க, முதலாவது அவங்க செய்யற எதை படைச்சாலும், முதலாவது எதை செஞ்சாலும் முதலாவது அவங்க காக்காவுக்கு வைப்பாங்க. அது ஏதோ ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது மிருகத்துக்கு கொடுக்கணும். என் மிருகம் எல்லா இடத்துலயும் போய் கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாது, அதனால அதுக்கு உதவி செய்யறபடி ஆகாரத்தை வைக்கிறாங்க. அதன்படிதான் அது வந்தது. மூதாதையருக்கு உதவி செய்யணும்னு சொன்னாதான் செய்வாங்க சொல்லி அப்படி கொண்டு வந்தாங்க. அதே போல முஸ்லிம் மார்க்கத்துல பாருங்க, ரம்ஜான் மற்றும் பெரிய பண்டிகை நாட்கள் அல்லது எதனாலும் அவங்களுடைய குரான் படி முதலாவது அவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யணும். அதனாலதான் அவங்க மற்றவங்களுக்கு போய் உதவி செய்கிறதா இருப்பாங்க. ரம்ஜான் மற்றும் பக்ரீத் நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதை நான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவங்களுடைய வேதம் அதை கற்றுக் கொடுக்குது. அதே போலதான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. நம்முடைய முதற் பலன் முதலாவது எங்க போகணும்? அது எளியவர்களுக்கு உதவி செய்கிறதாய் காணப்படணும். உங்க பார்வையில யார் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு போய் உதவி செய்ய ஆரம்பிப்போமாக. அப்படி நாம் உதவி செய்தோம் என்றால் அதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். திராட்சை ரசத்தினால் நாம் விழுங்கப்பட்டு போக மாட்டோம். என்றைக்கு நாம் உலகத்தை ஜெயிக்கணுமோ, உலகத்தினால் நாம் விழுங்கப்படக்கூடாது என்றால் என்ன செய்யணும்? முதலாவது எளியவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் காணப்படும். இது நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுலினுடைய பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷத்துக்கு முக்கியம் கொடுத்தாரோ அதே போல மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுகிறதிலே உதவி செய்கிறதிலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கொர்நேலியுவின் வாழ்க்கையில் அவன் தானம் தர்மம் செய்ததுனாலதான் கர்த்தர் அவனை தேடி வந்ததை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம், அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. 2 கொரிந்தியர் 9:12 பாருங்க. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, இந்த தர்ம சகாயமாகிய பணிவீடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்குறது அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதனாலே சம்பூர்ண பலனை உள்ளதாயும் இருக்கும். பாருங்க எதை சொல்லுகிறது? தானம் தர்மம் செய்கிறது அது நம்மளுடைய குறைகளை நீக்கி போடுவது மாத்திரமல்ல, அது நம்மளுக்கு சம்பூர்ண பலனை கொடுக்கிறதா. அப்ப நம் உலகத்தினால் விழுங்கப்பட்டு போகக்கூடாது, உலகத்தின் சிஸ்டம் நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னா நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய விசுவாசிக்கிறதுனால் மாத்திரமல்ல, நாம் தானம் தர்மம் செய்யும் பொழுது அது நம்மளுக்கு ஒத்தாசையா இருந்து நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படுது. நம்ம எளியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தருக்கே நாம் உதவி செய்கிறவர்களாய் மாறுகிறோம். நாம் எளியவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் இதை நாம் மறந்து போனவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இது ஒரு பிரதான கட்டளையா இருந்தது. என்ன கட்டளை? நாம் எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா 13வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் இந்த தர்ம சகாயங்களாகிய நன்மையை அனுபவித்து, யார்? எளியவர்கள் அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்தார்களோடு அறிக்கைப்படுகிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, வசனம் தெளிவாய் சொல்லுவாங்க, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரணத்துவமாய் தர்ம சகாயம் செய்து, எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நாம் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்கணும். இதுதான் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. இதுதான் நம்மளை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தை ஜெயிக்கிறதுனா மற்ற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆனா எப்படி நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும்? தானம் தர்மம் செய்கிறது நிமித்தமா நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஏனென்றால் கர்த்தருக்கு நாம் உதவி செய்கிறோம், கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராய் மாறுகிறார்.
அப்போ வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்தியம் நம்மளுக்கு பரிச்சயம் என்றால் என்ன அர்த்தம்? அது நம்மளுக்கு ஒத்தாசையா இருக்கிறது. எந்த நேரத்தில் நாம் விழுங்கப்பட்டு போகாதபடி. எதனால் விழுங்கப்பட்டு போகாதபடி? உலகம் என்னும் திராட்சை ரசத்தினால் விழுங்கப்பட்டு போகும். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்க பயிரிடுகிறது முக்கியம் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது முக்கியம் அல்ல, அதுல நீங்க ஒரு காலமும் வெறி கொண்டு போகக்கூடாது. ஒரு காலமும் உலகத்தின் ஆசீர்வாதத்தில் வெறி கொண்டு போக கூடாது. அதை மற்றவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணுகிறவர்களாய் நாம் மாறுவோமாக. அப்படி நாம் மாறும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இதுதான் வேதம் சொல்லுது. அவருடைய சத்தியம் நம்மளுக்கு பரிச்சயம். இதுதான் தேவனுடைய சத்தியம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தேவனுடைய சத்தியமாய் மாறுகிறது. அப்ப இப்பொழுது நாம் கண்களை மூடுவோமாக. தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் மாறணும். முதலாவது நாம் ஜெபிக்க போறது என்ன? ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் மறைவிலே நான் வாழ போகிறேன். இரண்டாவதாக, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீரே, என்னை கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாற்றுங்க என்று சொல்லுங்க. மூன்றாவதாக, நான் அநேகருக்கு உதவி செய்து எளியவர்களுக்கு முதற் பலனை நான் கொடுத்து நான் தேவனுக்காய் வாழுகிறவனாய் மாறுவேன் என்று சொல்லுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், முதற் பங்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்கணும் என்றால் என்ன அர்த்தம்? எளியவர்களை நாம் முதலாவது நாம் நினைக்கணும். உங்களுக்கு முன்பாக உங்க வீட்டு பக்கத்துல யார் எளியவர்களாய் இருக்கிறாங்க? எதற்காக அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள்? நீங்கள் போகிற பாதையில யாரு கஷ்டப்படுறாங்க? அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களால எதை முடியுமோ அதை செய்யுங்க. சாப்பாடு தான் கொடுக்க முடியுமா? சாப்பாடு கொடுங்க. ₹1 தான் கொடுக்க முடியுமா? ₹1 கொடுங்க. ₹100 கொடுக்க முடியுமா? ₹100 கொடுங்க. உங்களால முடிந்த உதவியை கொடுங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல இருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறவராய் காணப்படுவார். ஏனென்றால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜெயமாய் நீங்கள் மாறுகிறீர்கள். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரே நிமிடம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய சத்தியத்துக்கும் மறைவிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை நான் வசனத்தினால் மேற்கொள்வேன் என்று ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியம் எங்களுக்கு பரிச்சயம் என்று சொல்லி பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு அது கேடகமா இருந்து எங்களுக்கு எதிராய் வருகிற எங்கள் கண்களுக்கு தெரியாத அல்லது பெரிய ஆயுதங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. குறிப்பாய் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளில் ஒத்தாசையை நாங்கள் பெற்று ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த தனிமையின் எண்ணங்களை நீர் மாற்றி போடுவீராக. குறிப்பாய் ஆண்டவரே, துர்காலை போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாற தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் முதற் பலனை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க, எளியவர்களுக்கு கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு கிடைக்கிற எல்லா சந்தோஷத்திலும், எல்லா ஆசீர்வாதத்திலும், எல்லா பொருளாதார வளர்ச்சியிலும் நாங்கள் எளியவரை சிந்தித்து பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதன் பின்பாக எங்கள் குடும்பத்தையும் பின்பாக எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் யோசித்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. எப்பொழுதும் எளியவர்களுக்கு முதற் பலனை கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்து எங்களை வழிநடத்துவீராக. அப்படிப்பட்ட கிருபையினாலும் அப்படிப்பட்ட பலத்தினால் நீர் இடை கட்டிக் கொள்வீராக. குறிப்பாய் ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் பரிச்சயம் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு நீர் பரிச்சயம் ஒத்தாசையுமாய் இருந்து வருகிற எல்லா போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நீ வழிநடத்துவீராக. அப்படி நீ சேர்க்கணும் செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.